மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உங்கள் வாக்குகளை, பொன்னான வாக்குகளை மத்திய சென்னையில் சார்ந்தவர் இருந்திருப்பீர்கள். மத்திய சென்னையில் இருப்பவருக்கு 2ஆம் எண் பேர் தயாநிதி மாறன், பக்கத்தில் வெற்றி சின்னம்மா உதயேஸ்வரின் பக்கத்தில் நீல நிற பொட்டானை அமைச்சர்கள். கண்டிப்பாக இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுவோம் கூறி நன்றி, வணக்கம். நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். நாளை மறுநாள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் நம் நாட்டோட 2வது சுதந்திர போர். நாடு காக்கும் இந்த ஜனநாயக போர்ல இந்தியா கூட்டணிக்கு வெற்றி தேடி தர தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணாவை முதலாக மக்களவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பின தென் சென்னை தொகுதிக்கு வந்திருக்கிறார். மாநில சுயாட்சி குரலாக ஒன்றியத்தில் ஒழித்து தலைவர் கலைஞரின் மனசாட்சியாக விளங்கிய அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் வென்ற தொகுதியான மத்திய சென்னை தொகுதிக்கும் சேர்த்தே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தலைநகர்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இறுதி அறைகூவல் விடுக்க கூடியிருக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாராத்தான் மாசு அவர்களை, சேகர் பாபு அவர்களை, ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்கள் மயிலை வேலுவர்களை, சிற்றரசு அவர்களை, காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அருமை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களை, ஆம் ஆத்மி மாநில செயலாளர் வசீகரன் அவர்களே, நம்முடைய வேட்பாளர்கள் தயாநிதி மாறன் அவர்களே, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களே, என்ஆர் இளங்கோ அவர்களே, கனிமொழி சோமு அவர்களே, மாண்புமிகு பிரியா, துணை மேயர் மகேஷ் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன் அவர்களே, அரவிந்த் ரமேஷ் அவர்களே, பிரபாகர் ராஜ் அவர்களே, ஜே கருணாநிதி அவர்களே, வெற்றியழகன் அவர்களே, டாக்டர் ஏழன் அவர்களே, ஹசன் மௌலான் அவர்களே, இந்நாள் முன்னாள் உறுப்பினர்களே, ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட பகுதி வட்ட கிளையினுடைய நிர்வாகிகளை, இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை தனியாக அறிமுகம் செய்ய தேவையில்லை. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினரா
ஒன்றிய அமைச்சரா மத்திய சென்னையினுடைய குரலா மட்டுமல்ல, தமிழ்நாட்டு உரிமை குரலா ஒழிச்சவர் தயாநிதி மாறன் அவர்கள். ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது உலக புகழ்பெற்ற மின்னணு நிறுவனங்களை தொழில் தொடங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தவர். தலைவர் கலைஞரின் மனசாட்சியான அண்ணன் முரசொலி மாறன் அவர்களுடைய அன்பு மகன் மீண்டும் மத்திய சென்னை குரலா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். எழுத்தாற்றல், கவியாற்றல் என பன்முகம் ஆற்றல் கொண்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக வந்தவர். தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பை பெற்ற மறைந்த என்னுடைய ஆரியர் தங்கபாண்டியன் அவர்களுடைய அருமை மகள். திராவிடத்தின் குரலாக, தென் சென்னையின் குரலாக தமிழச்சி தங்கபாண்டியனின் அவர்களுடைய குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒலித்திட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். இவர்கள் இருவரையும் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். தயாராகிட்டீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. இப்ப வேட்பாளர்கள் உட்காரலாம். கடந்த 22 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கேன். பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கேன். மக்களோட முகத்தில் தெரிஞ்ச எழுச்சியும் மகிழ்ச்சியும் வச்சு சொல்றேன், 40க்கு 40 நாம் தான் வெல்ல போகிறோம். நாட்டையும் நம்ம கூட்டணி தான் ஆள போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வட மாநிலங்களிலையும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசிக்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் பிரதமர் மோடியோட சர்வாதிகார மனப்பான்மை, மாநிலங்களை நசுக்கிற எதேச்சதிகாரம், ஒற்றுமையா வாழுற மக்களிடையே பிளவை உருவாக்குற மதவாத பேச்சு, எதிர்க்கட்சிகளை ஒடுக்க நினைக்கிற பாசிச எண்ணம், எதிர்க்கட்சிகளை இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோட பழங்குடியினத்தை சார்ந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறையில் அடைச்சிருக்கார். தேர்தல் என்பது சமமான களமாக இருந்தா படுதோல்வி நிச்சயம்னு உணர்ந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்கிற தீய செயல்ல ஈடுபட்டார். மக்களை பற்றி சிந்திக்காம கார்பரேட்டுகளாக மட்டுமே முன்னேற வேண்டும் என்று சிந்திச்சு திட்டங்களை தீட்டு வந்ததுனால விலைவாசி உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை விண்ணை முட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்குது. ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்து ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டுல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரா? இல்ல. இந்த கேள்வியை கேட்டா இளைஞர்களை பகோடா சுட சொன்னவர் தான் மோடி. இப்போ நடுநிலை வாக்காளர்களும் பாஜகவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெறுக்க தொடங்கிட்டாங்க. தேர்தல் பத்திர ஊழல், மோடியோட கிளீன் இமேஜ் என்ற முகமுடிய கிழிச்சு எரிஞ்சு
மோடியோட ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. உடனே மோடி என்ன பண்றார்? தன்னோட இமேஜை காப்பாத்திக்க தேர்தல் பத்திரம் வந்த பிறகுதான் யார் யாருக்கு நிதி கொடுக்கிறாங்க என்பது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சதுன்னு வடை சுட ஆரம்பிச்சாரு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உச்ச நீதிமன்றம் முதல்ல லிஸ்ட் கேட்டப்போவே ஏன் தரல? தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் தான் நிதி வாங்குறாங்க. இங்க நிதியை வாங்கினது பிரச்சனை கிடையாது. அதை எப்படி வாங்கினீங்க? இடி, ஐடி, சிபிஐன்னு கூட்டணி மாதிரி செயல்படுகிற அமைப்புகளை வச்சு தொழில் நிறுவனங்களுக்கு ரைடு போறது. அடுத்த சில நாட்கள்ல அந்த நிறுவனங்கள் இருந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா நிதி வாங்கிறது. பிறகு அந்த நிறுவனங்கள் மேல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு மறைமுக சங்கிலி தொடர்பு இருக்க, அதுதான் பிரச்சனைக்குரியது. முன்னணி ஊடகங்கள் இதை பத்தி பேச மறுத்தாலும் தனிநபர் பலரும் உச்சநீதிமன்ற அழுத்தத்தால் வெளியான பட்டியல்களில் ஆய்வு செஞ்சு சில ஊடகங்கள்ல பாஜகவோட தில்லுமுள்ளுகள் அம்பலமாச்சு. இந்த நாடு எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கு. ஆனா இப்படி மோடி போல வசூல் ராஜாவை வசூல் வேட்டையில் ஈடுபட்டவரை வரலாறு பார்த்ததில்லை. கொரோனாவில் கூட வசூல் வேட்டை நடத்தினார். அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? பிஎம் கேர்ஸ் நிதி. எல்லோரும் நிதி உதவி பண்ணுங்கன்னு கேட்டாரு. மக்களுக்கு உதவத்தான் பிரதமர் கேட்கிறாருன்னு பலரும் அள்ளி கொடுத்தாங்க. அந்த நிதி என்ன ஆச்சுன்னு தெரியல. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டா அது தனியார் அறக்கட்டளை, அந்த விவரமெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பதில் வருது. அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ் 7 லைக் கோல் மெகா ஸ்கேம். இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் 3 பேரை உடனே பணியிட மாற்றம், டிரான்ஸ்பர் செஞ்ச மர்மம் என்ன? அடுத்து ரஃபேல் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில 1670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால பயனடைஞ்சது யாரு? காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல. கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கடன்களை தள்ளுபடி பண்ணி கார்பரேட் முதலாளிகளுக்காக எப்படி அரசை நடத்துறீங்கன்னு அருமை சகோதரர் ராகுல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. அது மட்டுமா, அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்கள. இவ்வளவும் செஞ்சிட்டு பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் ஊழல் பத்தி பேசலாமா? அதனாலதான் சொன்னேன், உண்மையிலேயே ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தர் வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். அது மட்டுமா, இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்தி இருக்காரு. என்னடா நம்ம கிட்ட வந்து சேர்ந்த உடனே வழக்க வாபஸ் ஆகுத, பச்சையா தெரியுத, எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாங்களே, நடுநிலையாளர்கள் நாக்கப்படுகிற மாதிரி கேட்கிறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாம திரும்ப திரும்ப அதே செயல்கள்ல பாஜக ஈடுபடுது. முன்பெல்லாம் பாஜகவோட இந்த தில்லுமுள்ளுகளை சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க? ஆன்டி இந்தியன் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்தியா கூட்டணியை நாம் அமைச்ச உடனே அவங்களுக்கு இந்தியான்ற வார்த்தை பிடிக்காம இப்ப என்ன சொல்றாங்க? இந்தியாவுக்கு பதிலாக பாரத்னு பேரை மாத்திட்டாங்க.
இப்ப ஆன்டி இந்தியன்லாம் சுத்துறது யாரு? பாஜக காரங்க தான். பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமா பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கிறது தான் மக்களுக்கு நியூஸ்னு நினைக்கிறாங்க. வேற நியூஸ் வந்தா அதை திசை திருப்ப மத உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களை அதை பத்தி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க. பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான். அப்படி அங்க பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.